சோட்டுவின் தண்ணீர் பந்தல். காலையில 9 மணி. துணி சோட்டு 2 பேருமே அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் சிட்டில இருந்து புஜ்ஜியும் பன்னுவும் வந்தாங்க. அம்மா, இந்த வருஷம் வெயில் சாதாரணமா இல்ல. பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க நடந்து வரதுக்குள்ளயே இந்த வெயில எங்களுக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாமா, சிட்டில ஏசி ஆபீஸ்ல நாங்க உக்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பாவம் கிராமத்துல நீங்க எல்லாரும் இந்த வெயில எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு இப்ப கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு தெரிஞ்சதுமா. ஆமா, போர் தண்ணியே கூட இல்லையா, நிலத்தடியில தண்ணியே இல்லைன்னு சொன்னாங்க. தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. அதனாலதாம்மா நானும் பண்ணவும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இப்ப நாங்க வேலைக்கு போற எங்களுக்கு வருமானம் வருதுல்ல, ஊருக்கு நடுவுல அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு பந்தல் போட்டு நீர் பந்தல் வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஆமாமா, ஒரு 5-6 பெரிய பானைய வாங்கி அந்த பானையில வெட்டி வேறு போட்டு தண்ணி ஊத்தி வச்சா கொஞ்ச நேரத்துல எப்படியும் சில்லுன்னு ஆயிடும்ல. காலையில நேரம் நீங்க போய் பாத்துக்கோங்க அந்த நீர் பந்தல. மதிய நேரம் நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறதுனால நாங்க போய் பாத்துக்கிறோம். சோட்டு கிளி அதை கேட்டு சந்தோஷமா, டேய் பன்னு, எப்பவுமே சாப்பாடு பத்தி யோசிக்கிற நீ இன்னைக்கு ஊர்க்காரங்களுடைய தாகத்தை பத்தி யோசிச்சிருக்கேனா உண்மையிலேயே எனக்கு பெருமையா இருக்குடா. இது நல்ல யோசனைதான். எல்லாருடைய தாகத்தை தீக்கிறத விட புண்ணிய செயல் வேற எதுவுமே இருக்காது. சரி, நாம இப்பவே கடைக்கு போய் தேவையான பானைய வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய பந்தல் போட்டு அங்க ஒரு பெஞ்ச் மேல 6 பானைய வச்சு மேல இரு துணியால மூடி அதுக்கு மேல கிளீன் பண்ண கிளாஸ் வச்சிருந்தாங்க. இலவச தண்ணீர் பந்தல் அப்படின்னு பேரும் போட்டிருந்தாங்க. அங்க மைக்கழுகு வந்து தண்ணிய வாங்கி குடிச்சு, டோனி, இந்த வெயில நடந்து வந்து சில்லுன்னு இருக்கிற பானை தண்ணிய குடிக்கும் போதுதான் உயிரே வர மாதிரி இருக்கு. அதுலயும் வெட்டி வேறுமானம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, புஜ்ஜியும் பன்னுவும் சேர்ந்துதான் இந்த நீர்பந்தல ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் இலவசமா தண்ணிய வாங்கி குடிச்சு பசங்களை வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. சரியா அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற சிச்சு காக்கா அந்த பக்கமா வந்துச்சு. ஹாய், என்ன இங்க கூட்டமா இருக்கு? நீங்க ஃப்ரீயா ரஸ்னா ஏதாவது குடுக்கறீங்களா? ரஸ்னா இல்ல சிச்சு, எங்க பசங்க இந்த ஊர்க்காரங்களுக்கு ஃப்ரீயா தண்ணி குடுக்கறாங்க. சிச்சு காக்காவும் தண்ணிய வாங்கி குடிச்சு ஆச்சரியமா, ஆஹா, தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கே. என்ன டோனி, இது சாதாரண பானை தண்ணி மாதிரி இல்ல. என் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் தண்ணிய விட இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கே. அது மண்பானையோட மகிமைதான் சிச்சு. தினமும் காலையில மண்பானைய கழுவி அதுல தண்ணி ஊத்தி வைக்கிறோம். கூடவே கொஞ்சம் வெட்டி வேறும் போடுறதுனால மனமும் நல்லா இருக்கும். அத கேட்ட உடனே சிச்சு காக்காவோட மூளையில ஒரு பிசினஸ் ஐடியா வந்துச்சு. சிச்சு அவனுடைய மனசுக்குள்ள, ஆஹா, இந்த தண்ணி இவ்வளவு டேஸ்டா இருக்கு. எப்படியும் இந்த வெயில் காலத்துல எல்லாரும் தண்ணி தாகத்துல தவிக்கத்தான் போறாங்க. பேசாம இந்த தண்ணியை நான் வாட்டர் பாட்டில நிரப்பி வேற ஒரு இடத்துல ஹெர்பல் கூல் வாட்டர் அப்படின்னு சொல்லி வித்தா எனக்கு பணமே பணம். லிட்டர் 20 ரூபான்னு வித்தாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம் இல்லையா? அடுத்த நாள் காலையில ஒரு 11 மணிக்கு தண்ணீர் பந்தல் கிட்ட சோட்டுவும் துணியும் இருந்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா ஒரு கோணி பையில நிறைய காலி வாட்டர் பாட்டில எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. ஹாய் டோனி, சோட்டு, ஏன் வெயில் எப்படி கஷ்டப்படுறீங்க? நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன சிச்சு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல டோனி, ஊர்ல இருந்து என் சொந்தக்காரங்க, அதான் என் தம்பியோட ஃபேமிலி வந்திருக்கு. அவங்க பட்டணத்துல இருந்தவங்க. நம்ம ஊர் தண்ணி குடிச்சா ஒத்துக்காதான். அவங்களுக்கு மினரல் வாட்டர் தான் குடிச்சு பழக்கம். அதான் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். அதுக்குன்னு இவ்வளவு பாட்டில் இல்லையா? சரி, சொந்தக்காரங்கன்ற ரொப்பிக்கிட்டு போ. சிச்சு காக்கா வேக வேகமா அந்த 10 பாட்டிலையும் தண்ணிய நிரப்பிக்கிட்டு அங்கிருந்து எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போச்சு. சரியா மதியம் 12 மணி. வெயில் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட சிச்சு காக்கா அந்த தண்ணிய வச்சுக்கிட்டு பாட்டில் 20 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா சத்தமா, குளிர்ச்சியான வாட்டர், நல்ல சில்லு சில்லுன்னு வாட்டர், வெட்டி வேறு போட்ட மனமான வாட்டர், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாட்டில் வெறும் 20 ரூபாய் தான். ஃப்ரிட்ஜ் வாட்டர் கூட இவ்வளவு கூலிங்கா இருக்காது. வாங்க வாங்க வந்து குடிங்க. வெயிலால கஷ்டப்படுற அந்த பக்கத்து ஊர் பறவைங்க எல்லாருமே சிச்சுவோட பானை தண்ணிய குடிக்கிறதுக்காக வந்தாங்க. 1 மணி நேரத்திலேயே சிச்சுவோட கையில இப்ப 200 ரூபாய் இருந்துச்சு. சிச்சு அந்த பணத்தை பார்த்து சந்தோஷமா, அப்பாடா, இவ்வளவு ஈஸியா பணம் சம்பாதிக்கலான்ற ஐடியா எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த துணியோ சோட்டோ ரொம்ப வேஸ்ட். இன்னொரு ட்ரிப்பு அடிக்க வேண்டியதுதான். மதியம் 2 மணி இருக்கும். துணியும் சோட்டுவும் சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு போனாங்க. இப்ப தண்ணீர் பந்தல் கிட்ட பன்னு புஜ்ஜி தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வரவங்க போறவங்களுக்கு தண்ணிய கொடுத்துக்கிட்ட. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிச்சு காக்கா மறுபடியும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. ஹாய் பன்னு, ஹாய் புஜ்ஜி, டியூட்டி பாக்குறீங்களா? அப்போ பன்னு சிச்சுவை பார்த்து, ஆண்டி, என்ன மறுபடியும் அந்த காலி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
காலை தானே தண்ணி கொண்டு போனீங்க? அது பனு, அவங்க வந்தது துபாயில இருந்து. துபாய்க்காரங்களுக்கு தாகம் அதிகம், உனக்கு தெரியும்ல. தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அதான் மறுபடியும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். அவங்க துபாயில இருந்து வந்தாங்களா இல்ல ஏதாவது வறண்ட பூமியில இருந்து வந்தாங்களா? பானையில இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்டா வரவங்க மத்தவங்களுக்கு என்ன பண்றது? என்ன புஜ்ஜி இது? தாகத்தோட இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடுக்கணும்னு தானே இந்த தண்ணீர் பந்தலே வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா என் சொந்தக்காரங்களும் பாவம் இல்லையா? பன்னு புஜ்ஜி வேற வழி இல்லாம சிச்சு காக்காவுக்கு 15 பாட்டில் தண்ணிய கொடுத்தாங்க. அத பக்கத்து ஊர்ல கொண்டு போய் வித்து மறுபடியும் ஒரு 300 ரூபாய் சம்பாதிச்சா. இப்படியே ஒரு வாரமும் போச்சு. சிச்சு காக்கா காலையில வந்து துணி கிட்ட கேட்டு, மதியம் வந்து புஜ்ஜி கிட்ட கேட்டு வாட்டர் பாட்டில தண்ணி ரொப்பிக்கிட்டு போய் அடுத்த ஊர்ல அதை வித்து கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சாயந்தர நேரம் சிச்சு காக்கா அவ சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே கட்டல போட்டு அதை எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்த சின்னு அத பாத்துட்டான். அம்மா, உனக்கு ஏது இவ்வளவு பணம்? லாட்டரி ஏதாவது விழுந்துச்சா? லாட்டரி இல்லடா, இது என்னுடைய புத்திசாலித்தனம். அந்த புஜ்ஜியும் பண்ணுவோம் இலவசமா தண்ணி விக்கிறாங்கல்ல, அத பாட்டில ரொப்பி கொண்டு போய் பக்கத்து ஊர்ல வித்துதான் சம்பாதிச்சிருக்கேன் இவ்வளவு பணத்தை. அத கேட்டதுமே சின்னுவுக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பாவம் ஊர்க்காரங்களோட தாகத்தை தீக்கிறதுக்காக பன்னுவும் புஜ்ஜியும் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி இலவசமா எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க பாக்குறாங்க. ஆனா நீ அத வாங்கிட்டு போய் பக்கத்து ஊர்ல வித்து பணம் சம்பாதிக்கிற. அம்மா, இது நல்லா இல்ல. சும்மா வாய மூடுறா. வியாபாரம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணத்தான் வேணும். அவங்களுக்கு பண ஆசை இல்ல, அதனால வேண்டான்னுட்டாங்க. எனக்கு ஆசை இருக்கு, அதனால நான் சம்பாதிக்கிறேன். ஆனா அவங்க நம்பிக்கையை நீ கொன்னுட்டேம்மா. யாராவது தாகத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கறத வியாபாரமா மாத்துவாங்களா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றம்மா. நான் இப்பவே போய் அவனுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன். அப்போ சிச்சு காக்கா சின்னவ தடுத்து, டேய், பேத்த தாயை எதிர்த்து பேசுறியா? இந்த விஷயத்த வெளியில சொன்ன உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஒழுங்கா போய் உக்காந்து படி அப்படின்னு சிச்சு காக்கா மிரட்டினதும் சின்ன அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போனான். ஆனா அவனுக்கு மனசு கேட்கல. தப்பு கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது அது தடுத்து நிப்பாட்டியே ஆகணும். அன்னைக்கு ராத்திரி 8 மணி இருக்கும். சின்னு மெதுவா அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து நேரா பன்னுவோட வீட்டுக்கு போனான். அங்க பன்னு புஜ்ஜி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, பன்னு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா என்னையும் எங்க அம்மாவையும் மன்னிச்சிடுங்க. என்னடா ஆச்சு சின்னு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சின்னு அழுதுகிட்டே, எங்க அம்மா நீங்க இலவசமா கொடுக்கற தண்ணிய பாட்டில நிறைச்சிக்கிட்டு போறாங்கல்ல, அது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. பக்கத்து ஊர்ல பாட்டில் 20 ரூபான்னு வித்து தினமும் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அதை கேட்டதும் புஜ்ஜிக்கும் பன்னுக்கும் ரொம்பவே கோவம் வந்துச்சு. புஜ்ஜி கோவமா முகத்தை வச்சுக்கிட்டா. பன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு, ஏண்டா, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல பானை வாங்கி எல்லாருக்கும் இலவசமா தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அதை உங்க அம்மா வியாபாரமா மாத்திக்கிறாங்களா? என்ன கொண்டா அவங்களது? இது சுத்தமா சரியில்லடா. சின்னு அண்ணா, நீ ரொம்ப நல்லவன்டா. உங்க அம்மா தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்து எங்க கிட்ட வந்து சொன்ன பாத்தியா? இனிமே இதை நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாம வீட்டுல போய் படுத்து தூங்க. அடுத்த நாள் மதியம் ஒரு 12 மணி இருக்கும். அப்ப அந்த தண்ணீர் பந்தல் கிட்ட யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. எல்லா பாட்டிலையும் தண்ணிய நிறைச்சுக்கிச்சு. சந்தோஷமா சிச்சு காக்கா பாட்டு பாட ஆரம்பிச்சுது. கை நிறைய காசு வாய் நிறைய தோசை, கை நிறைய காசு வாய் நிறைய தோசை அப்படின்னு சிச்சு காக்கா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி மைக்கழுகு, சோட்டு, துணி, பன்னு, புஜ்ஜி எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரேடியா வெளியில வந்தாங்க. எல்லாருடைய கண்ணுலயும் கோவம் தெளிவா தெரிஞ்சுது. காசும் உனக்கு, தோசையும் உனக்கா? வீணா போனவள, எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க? சிச்சு காக்கா வசமா மாட்டிக்கிட்டா. என்ன சொல்றதுன்னு தெரியாம, டோனி, நீங்க சாப்பிட போயிட்டீங்கன்னு நினைச்சேன். இங்கதான் இருக்கீங்களா? இது துபாய் சொந்தக்காரங்களுக்கு. அப்ப சோட்டு முன்னாடி வந்து நின்னு, என்னது துபாய் சொந்தக்காரங்களுக்கா? இன்னொரு தடவை பொய் சொன்ன நாக்கு இழுத்து வச்சு வெட்டிடுவேன். எங்க பசங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல எல்லாருக்கும் இலவசமா தண்ணீர் கொடுக்க பார்த்தா அத வியாபாரமாக்கி பணமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க? சிச்சு, நீ இவ்வளவு மோசமானவளா? சின்ன பசங்க தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அத வியாபாரமாக்கி அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? ஆண்டி, உங்க பிசினஸ்க்கு இன்னொரு ஐடியா கொடுக்கவா? அந்த பானையில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பானையை கொண்டு போய் பக்கத்து ஊர்ல வித்துருங்க. இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். திருட்டு பிசினஸ் நல்லா நடக்கும். சிச்சு காக்காவால் அங்கிருந்து ஓடி போகவும் முடியாது. ஏன்னா சுத்தி ஊச்சனங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு அவமானத்துல தலை குனிச்சு நின்னா. அப்பதான் சின்ன காக்கா அங்க வந்தான். அம்மா, நான் தான் சொன்னல இது தப்புன்னு. உன்னுடைய பேராச குணத்தினால இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற. என்னைக்காவது நீ செஞ்சது தப்புன்னு உணரு.
சிச்சு காக்கா புள்ள சொன்னது கேட்டு கண்ணுல கண்ணீரோட தலைய குனிஞ்சு, மன்னிச்சிடுறா சின்னும், நீ அன்னைக்கே தப்புன்னு சொன்ன. ஆனா காசு சம்பாதிக்கணுன்ற ஆசையில இலவசமா கிடைக்கிற தண்ணிய கூட வாட்டர் பாட்டில ருப்பி நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் பன்னு புஜ்ஜிக்கிட்டே கொடுத்துடுறேன். அவங்க இதுக்கே பயன்படுத்திக்கிட்டோம். சிச்சு காக்கா அவ சம்பாதிச்ச 10,000 ரூபாயை எடுத்து பசங்க கையில வச்சா. சிச்சு, பணத்தை திரும்ப கொடுத்ததுனால உன்னை நாங்க மன்னிச்சிட்டோம் நினைக்காத. உன் புள்ள சின்னுக்காக தான் நாங்க அமைதியா இருக்கோம். சின்னு, இந்த பணத்துல இன்னொரு 4 பானைய வாங்கி பக்கத்து ஊர்ல இதே மாதிரி தண்ணீர் பந்தல் வைக்கலாம்டா. அங்கேயே எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கலாம். ஆனா அடுத்த தடவை யாராவது பாட்டிலோட வந்தாங்கன்னா அந்த பாட்டில தண்ணிய ஊத்தி அந்த பாட்டிலாலே அவங்க தலைய உடைச்சிடணும். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிச்சு காக்கா அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னா. இந்த கதையில இருக்கிற நீதி, ஒருத்தங்க செய்யற உதவிய நாம வியாபாரமா ஆக்கிக்கிட்ட நினைச்சா அதை விட தப்பு வேற எதுவும் இல்ல. வெயில் காலத்தில் குருவியின் ஐஸ் வீடு. காலையில 10 மணி. வெயில் பயங்கரமா இருந்துச்சு. சோடுவோட வீட்டுல ஏசி வேலை செய்யல. அதனால பன்னும் அழுதுகிட்டு இருந்தான். அம்மா, என்ன தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருமா. இந்த வெயில்ல நான் தந்தூரி சிக்கன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன். பாரு, ஒரு பக்கம் புகையே வருது. டேய், ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி காய்கறி பழம் எல்லாம் வச்சிருக்கேன். இதுல உன்னை எங்க உட்கார வைக்க? கொஞ்சம் விசிறி எடுத்து விசிறிக்கோ. விசிறி எடுத்து வீசினாலும் காத்து வரலம்மா. வந்தாலும் நல்லா அனல் காத்தா வீசிக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் தாமா வேணும். அப்பதான் சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. சிச்சுவோட கையில ஒரு கொடை இருந்துச்சு. வெயில் தாங்க முடியாம வேக வேகமா அவ உள்ள வந்தா. அப்பா, என்ன சொட்டு இந்த வெயிலால என் ₹1,00,000 ஃபேஷியல் கூட வீணா போச்சு. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு கருப்பா இருக்கல. இந்த வெயில் என்ன இவ்வளவு கருப்பாக்கிடுச்சு. ஆண்டி, பொய் சொல்லாதீங்க. நீங்க எப்பவுமே பிளாக் தான். புதுசா ஒன்னும் பிளாக் ஆகல. முதல்ல எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. டேய் பன்னு, என்னோட அழகை பத்தியே கமெண்ட் பண்றியா? உன்னை என்ன பண்ற பாரு. அட, என்ன இது? துணியோட வீட்டு வாசல்ல வெள்ளைய ஏதோ வீடு மாதிரி இருக்கு. அது வீடுதான். துணி ஐஸ் ஃபேக்டரியில இருந்து ஐஸ வர வச்சு அதுல அழகா ஒரு வீட்டையும் கட்டி வச்சிருக்கா. அந்த வீட்டை பார்க்கும்போது தெரியுது நல்ல குளுகுளுன்னு இருக்குன்னு. வாவ், அப்படின்னா அது ஐஸ் வீடா? அப்போ சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குமா? நான் போய் நக்கி பாக்கட்டா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கும். நீ இருடா, எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம்னுட்டு. துணிக்கு அவ்வளோ அறிவு இருக்கா? ஐஸ்ல வீடெல்லாம் கட்டாளா? இப்பவே போய் எப்படி கட்டியிருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. துணி கட்டியிருந்த அந்த ஐஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப குடுகுடுன்னு இருந்துச்சு. பாவம் புஜ்ஜி அந்த குளிர் தாங்க முடியாம ஓரமா உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ துணி மங்கி கேப், ஸ்கார்ஃப் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தா. துணி கிட்ட புஜ்ஜி ரொம்பவும் கவலையா, ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப குளிருதம்மா. ஐயோ, பல்லெல்லாம் ஓதருதம்மா. அப்போ துணிக்குருவி மங்கி கேப்பும் ஸ்கார்ஃபும் போட்டுக்கிட்டு, புஜ்ஜி, நான் தான் சொன்னல ஐஸ் வீடுக்குள்ள ரொம்ப குளிர் எடுக்கும் அப்படின்னு. போய் பெட்டியில வச்சிருக்கிற அந்த மங்கி கேப்பையும் ஸ்கார்ஃபையும் எடுத்து போட்டுக்கோ. அம்மா, வெளியில இப்படி வெயில் அடிக்குது. ஆனா நாம இந்த ஐஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு மங்கி கேப்பும் ஸ்கார்ஃபும் போட்டுக்கிட்டு இருக்கோம். யாராச்சும் பார்த்தா பைத்தியக்காரங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. வெளியில இருக்கிற வெயிலுக்கு இந்த குளிரே நல்லா இருக்கு. ஆனா உனக்கு ரொம்ப குளிருதுல. இரு, குளிர் காயறதுக்கு இங்க நான் நெருப்பு மூட்டுறேன். அம்மா, ஐஸ் வீட்ல நெருப்பு கொளுத்துனா ஐஸ் கரைஞ்சு போயிடாதா? சின்னதா நெருப்பு மூட்டுறமா, ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் அனலா இருக்கும், அவ்வளவுதான். துணி குளிர் காயதுக்காக நெருப்பு மூட்டுனா. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் குளிர் கம்மியா தெரிஞ்சுது. திடீர்னு எதிர்பாராத விதமா சிச்சு காக்கா அந்த ஐஸ் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஹாய் துணி, ஹாய் புஜ்ஜி. என்ன, நீங்க மட்டும் ஐஸ் வீட்ல நல்லா குளுகுளுன்னு இருக்கீங்க, நாங்க மட்டும் வெளியில வெயில காயணுமா? உள்ள வந்த உடனே சிச்சு காக்காவோட உடம்புல சில்லுன்னு காத்து வந்து பட்டுச்சு. அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அட, என்ன துணி, இங்க இவ்வளவு குளிரா இருக்கு. ஏதோ ஊட்டில வீசுற மாதிரி சில்லுன்னு காத்து வீசுன்னு பார்த்தா இது டைரக்டா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சிச்சு, இது ஐஸ் வீடுல, இப்படி சில்லுன்னு தான் இருக்கும். அதனாலதான் நாங்க மங்கி கேப், ஸ்கார்ஃப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீயும் உன் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது போட்டுக்கிட்டு வா, இல்லனா கஷ்டம். அப்போ சிச்சு காக்காவுக்கு ஈகோ ஹர்ட் ஆச்சு. ஏனது, ஸ்வெட்டரா? எனக்கா? எனக்கு எதுக்கு? என்னோட உடம்பு ரொம்ப ஹீட் உடம்பு. அதனால எனக்கு அந்த அளவுக்கு குளிராது. இந்த குளிரெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, சொல்ற பேச்சு கேளுங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா உங்க பாடி ஸ்டிக் ஆயிடும். நீங்க ஐஸ் கட்டி ஆயிடுவீங்க. அட, ஒன்னும் ஆகாது. ஆனா உங்களை அறிவாளிங்கன்னு நினைச்சேன். ஐஸ் வீட்ல யாராவது இப்படி குளிர் கையை நெருப்பு மூட்டுவாங்களா? அதை அணைச்சிடுங்க, எனக்கு இன்னும் குளிரா இருக்கணும். இந்த நெருப்பு அணைச்சிட்டா குளிர் தாங்க முடியாது சிச்சு. உனக்கு குளிர் எடுக்கலையா?
சிச்சு காக்கா உண்மையிலே நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வெளியில பில்டப்புக்கு எனக்கு ஏன் குளிர போகுது, அதெல்லாம் ஒண்ணுல, எனக்கு இந்த குளிரெல்லாம் ரொம்ப 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 நார்மல். ஆனா நீ பேசும்போது உன் பல்லெல்லாம் கட் 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 கட்னு ஏன் அடிச்சுக்குது? அதுக்கு காரணம் இந்த குளிர் இல்ல டோனி. நான் ஒரு 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 ஆல்பம் சாங் அத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் துணி புஜ்ஜி 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. சிச்சுவோட ஈகோவே இன்னைக்கு அவளுக்கு ஆபத்தா போக போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். இப்படியே ஒரு 20 நிமிஷம் போச்சு. சிச்சுவுக்கு ஈகோ அதனால வெளியில போக முடியல. அவன் ஸ்வெட்டரும் கொண்டு வரல. இன்னொரு பக்கம் துணியும் புஜ்ஜியும் 2 பேரும் சூடா டீ குடிக்கும் போது புஜ்ஜி சிச்சுவை பார்த்து, அம்மா, சிச்சு ஆண்டி எந்த சத்தமும் போடாம இருக்காங்க, ஒருவேளை தூங்கிட்டாங்களா? சிச்சு, ஏய் சிச்சு, கொஞ்சம் டீ குடிக்கிறியா? சிச்சு காக்கா துணி கூப்பிட்டதுக்கு பேசவே இல்ல. அப்ப துணி பக்கத்துல போய் பார்த்தப்போ சிச்சு காக்கா ஒரு ஐஸ் ஸ்டாச்சு மாதிரி ஆயிருந்தா. அத பார்த்து துணி, ஐயோ புஜ்ஜி, இவ ஐஸ் கட்டியா மாறிட்டா, ஐஸ் ஸ்டாச்சு மாதிரி இருக்கா பாரு. அடியே சிச்சு, கண்ணை திறடி. அம்மா, இப்ப என்ன பண்றது? ஆண்டியை தூக்கிட்டு போய் வெளியே வெயில வச்சிடலாமா? இப்ப நேரா வெயில கொண்டு போய் வச்சா ஹீட் பட்ட உடனே அவ பாடி ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடும். மெதுவா கரைக்கணும். எப்படி? அப்பதான் திடீர்னு பன்னு கதவை திறந்துகிட்டு ஐஸ் வீட்டுக்குள்ள போனான். அவன் கையில ஒரு கிண்ணமும் இருந்துச்சு. ஆண்டி, நான் இந்த ஐஸ சாப்பிடலான்னு கடிச்சு பார்த்தனா, ஆனா கடிக்க முடியல. அதான் சரி, கொஞ்சம் இந்த கிண்ணத்துல ஐஸ் கொடுத்தீங்கன்னா ரஸ்னா போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பன்னு சிச்சுவை பார்த்து, அட என்ன ஆண்டி இது, பெங்குவின் ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்கீங்களா? அட இது பெங்குவின் மாதிரி இல்ல, நம்ம சிச்சு ஆண்டி மாதிரி இருக்கு. டேய் பன்னு, அது ஸ்டாச்சு இல்லடா, சிச்சு ஆண்டி தான். உள்ள வந்து குளிர் தாங்க முடியாம அவங்க ஐஸ் கட்டியா மாறிட்டாங்க. பன்னு அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, சிச்சு ஆண்டி, இப்ப நீங்க பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல இருக்கிற ஐஸ் கேண்டி மாதிரி இருக்கீங்க. யாராவது ஒரு குச்சியை குத்தி கொடுத்தாங்கன்னா உங்களை நானே சாப்பிட்டுருவேன். சிரிக்காத பன்னு, அவளை மறுபடியும் நம்ம நார்மல் பண்ணணும், இல்ல உயிருக்கே ஆபத்து. உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. பொதுவா நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டீஃப்ராஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆண்டியையும் டீஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். நான் இப்பவே வீட்டுக்கு போய் என்னோட சீக்ரெட் வெப்பனை கொண்டு வரேன். பன்னு வேகம் அவனுடைய வீட்டுக்கு போய் வரும்போது ஒரு ஹேர் ட்ரையரை எடுத்துக்கிட்டு வந்தான். டே பன்னு, எதுக்குடா இந்த ஹேர் ட்ரையரு? இது நார்மல் ஹேர் ட்ரையர் இல்ல ஆண்டி, எங்க அம்மாது. இதுல இருந்து சூடா காத்து வரும். இத ஆன் பண்ணோம்னா வர சூடு காத்துக்கு சிச்சு ஆண்டி மேல இருக்கிற ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடும்ல. சம்டைம்ஸ் என் அறிவை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா பன்னு, அந்த அனல் காத்துல ஒருவேளை ஆண்டி தீஞ்சு போயிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆபரேஷன் டீஃப்ராஸ்ட் ஸ்டார்ட். பன்னு அந்த ஹேர் ட்ரையரை ஆன் பண்ணான். ஆன் பண்ண உடனே நல்ல சூடான காத்து அதுல இருந்து வந்துச்சு. உடனே பன்னு அந்த சூடான காத்து வர ஹேர் ட்ரையரை சிச்சுவுக்கு பக்கத்துல வச்சான். பன்னு, கொஞ்சம் தள்ளி வைடா, அவர் ரெக்கையெல்லாம் எரிஞ்சிட போகுது. டைம் இல்ல ஆண்டி, இப்ப பாருங்க, இந்த பக்கம் ஐஸ் எல்லாமே கரைஞ்சு போச்சு. அப்படி கொஞ்ச நேரம் அவன் ஹீட்டா அந்த காத்து வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா சிச்சுவோட தலையில இருக்கிற ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போச்சு. சிச்சுவால இப்பதான் கண்ணு சிமிட்ட முடிஞ்சது. அவளால இப்பதான் சுவாசிக்கவே முடிஞ்சது. குளிருது, சூடாவும் இருக்கு. பாத்தீங்களா ஆண்டி, என் ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு? இப்ப உடம்புக்கு இந்த காத்து காட்டுறேன். சிச்சு இப்போ பொழிச்சுக்கிட்டா. அவளுக்கு குளிர் தெரியல. ஆனா அந்த ஹேர் ட்ரையர் காத்து வீசினதுல அவன் மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போச்சு. அப்பாடா, ஐஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்கு. பனு, நீ தாண்டா இதுக்கெல்லாம் காரணம். ரொம்ப தேங்க்ஸ்டா என்ன காப்பாத்துனதுக்கு. அப்போ பன்னு பயந்து துணிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, ஆண்டி, தூரத்துல இருந்து தேங்க்ஸ் சொல்லுங்க ஆண்டி. உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்டா அவ்வளவு பயப்படுற? சிச்சு ஆண்டினா உனக்கு பிடிக்கும்ல. ஆண்டி, நீங்க ஒரு தடவை கண்ணாடி பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். துணி உடனே அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்குள்ள போய் கண்ணாடியை கொண்டு வந்து கொடுத்தா. அந்த கண்ணாடியில சிச்சு அவளுடைய முகத்தை பார்த்த உடனே அவளே ரொம்பவும் பயந்துட்டா. ஐயோ, என்ன இது? யார் இந்த ராட்சசி? யார் இந்த பேயே? என்னோட காஸ்ட்லி ஃபேஷியல், என்னோட காஸ்ட்லி கண்மை. டே பன்னோ, என்னடா பண்ணி வச்சிருக்க? எல்லாம் இப்படி உருகி போயிடுச்சே. இது எல்லாத்துக்கு காரணம் நீதாண்டா. ஆண்டி, நான் கரைய வச்சது ஐஸ் தான். ஆனா உள்ள மேக்கப் கரையும்னு யாரு கண்டா? இந்த ஐஸ் வீட்ல உங்களை யார் இப்படி மேக்கப் போட்டுக்க சொன்னது? நான் போடுவேண்டா.
இப்ப இப்படியே வெளியில போனா ஊஜனங்க என்ன கல்லாலேயே அடிப்பாங்களே, நான் செத்தே போயிடுவேனே. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல யாரும் கவனிக்காத விஷயம் என்னன்னா, பன்னு சிச்சு சரியானதுக்கு அப்புறமா அந்த ஹேர் ட்ரையரை ஆஃப் பண்ண மறந்துட்டான். அதுல இருந்து சூடா வர காத்து நேரா அந்த ஐஸ் வீட்டு மேல பட்டு பட் 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 பட்டுன்னு ஐஸ் உருகி தண்ணி விழ ஆரம்பிச்சது. ஐயோ மழையா அப்படின்னு துணி கேட்டப்போ, ஆண்டி மழை இல்ல, அந்த ஹேர் ட்ரையர்ல இருந்து ஹீட் காத்து வருதுல்ல, அதான் இந்த ஐஸ் வீடே கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. அம்மா அந்த செவரு பாருமா, பாதி கரைஞ்சிடுச்சு, வீடு இடிஞ்சு விழ போகுதுமா. ஐயோ வீடு இடிஞ்சு விழுந்தா இந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு நான் எங்கடா போக முடியும். திடீர்னு அந்த ஐஸ் வீடு கரைஞ்சி விழுந்துருச்சு. வெளியில இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சோட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. என்னட்டு நீ இந்த சம்மர்ல எல்லாரும் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா சூப்பரா தான் இருக்கு. துணி ரொம்ப கோவமா, எல்லாம் இந்த பன்னுவால தான். ஹேர் ட்ரையரை வச்சு என்னோட ஐஸ் கட்டி வீட இப்படி ஐஸ் தண்ணி ஆக்கிட்டானே. நான் காப்பாத்த தானே ஆண்டி ட்ரை பண்ணேன். ஹேர் ட்ரையர்ல வர அனல் காத்துக்கு ஐஸ் கரைஞ்சு போகாம அப்படியே ஐஸ் கட்டியாவே இருக்குமா? என் மேக்கப் போச்சு, என் அழகு போச்சு. இப்ப இந்த ஃபேஸோட என் வீட்டுக்கு நான் எப்படி போறது? மகிக்கழகு அங்க வந்து சிச்சுவை பார்த்து பயந்தே போச்சு. அட எந்த ஊரு பேய்டி நீ? எதுக்குடி எங்க ஊருக்கு வந்திருக்க? டேய் அந்த கன்னை எடுத்துக்கிட்டு வாங்கடா. ஐயோ நான் பேய் இல்ல, நான் உங்க ஃபேவரட் சிச்சு. எல்லாரும் சிச்சுவோட ஃபேஸை பார்த்து வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சாங்க. ஆனா பாவம் சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போயிடுச்சு.